இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டோசா மோனோ ரயில் போட்டிருக்காங்க. எப்படி போட்டாங்க சத்தியமாக ஐடியா இல்லை. ஒரு மாலுக்குள்ளே ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் யோசிச்சு போகிறாங்களேன். எங்கேயும் தமிழர்கள், எதிலும் தமிழர்கள். திஸ் இஸ் யூனிவர்சல் ஸ்டூடியோஸ். ஆட்டம் ஆட்டம் கொண்டாட்டம். அங்கே பாருங்க, அங்கே கேபிள் கார் தெரியுதாங்க, ஒரு மேலே போடுறது போக ஆசைப்பட்டோம். சொல்லிட்டு அடிச்சதில் இதில் சொன்ன அத்தனையும் உண்மை தான். யாரும் இப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் காஷியஸாக வந்து இந்த ரைட் அட்டன் பண்ணுங்க. நீட்டு கொடுத்து ரோலர் கோஸ்டர் விச் இஸ் என்ட்ரன்ஸ் இஸ் லாக்கர்ஸில் வச்சுட்டு நம்ம போவோம். வாலெட்டு, பஸ்ஸு, செல்ஃபோனு எல்லாமே லாக்கர்ஸில் வச்சுட்டு போவோம். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் மக்களே. மார்னிங் எழுந்திரிச்சேன். அப்புறம் எந்திரிக்கிறது ஒரு 10 மணி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 12 மணி ஆகுது. இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டோசா. ஸோ சென்டோசாவில் என்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே யூனிவர்சல் ஸ்டூடியோஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கோம். பஸ் நம்பர் 100 எடுத்து அங்கேருந்து இறங்கி சென்டோசா கேபிள் கார் மூலிமா சென்டோசா தீவுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கோட பிளானு. சென்டோசாவில் போய் யூனிவர்சல் ஸ்டூடியோஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் முடிச்சு என்ன பண்ணுறதை அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் மார்வலஸ் டெஸ்டினி. ஸோ சொல்லியே ஆகணும். ஸோ வாங்க லைட்டாக சொல்லணும் அப்படிதான், ஓகேங்களா? வாங்க போய் ஏறுவோம் பஸ்ஸில். இந்த பஸ் எல்லாம் அங்கே வரும் தெரியல, கூகுளில் பார்த்தா தான் தெரியும். சென்டோசா ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் தீவு. அங்கே பார்த்தா நிறைய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸு, லைஃப் ரெக்ரியேஷன் பார்க்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அங்கே பஸ் நம்பர் 100. ஸோ அந்த பஸ் நம்பர் 100 தான் இப்போ எடுக்க போகிறோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். பஸ் வந்து ஏறுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது, 33 மினிட்ஸ் ஆகுது அந்த ரோப் கார் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கு. ஸோ ஒரே காலையில் பார்த்தீங்கன்னா இருக்குது சிட்டிலேயே. நைட் 12:30 ஆகுது. மிட்டேயில் ஒரு நல்ல டிராஃபிக் இருக்குது. வெயில் ஒன்று சும்மா கொழுது இருக்குது. நாளைக்கு வந்து மழை ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆக்சுவலாக ட்ராபிக்கல் வெதர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடிக்கடி மழை பெய்யும். ஒரு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஈக்குவேட் ரீஜனில் இருக்கிறவங்க, அந்த ஈக்குவேட் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட இது ஈக்குவேட் கீழே தான் இருக்குது. ஸோ எவ்ரிடே மோஸ்ட்டாக மழை பெய்யும். அதுதான் இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூரில் ஹார்பர் இருக்குது. பெரிய பெரிய கண்டெய்னர் ஷிப்ஸ்லாம் வந்து கண்டெய்னர்ஸ்லாம் இறங்கியிருக்காங்க. சொல்லுங்கள், சிங்கப்பூர் ஹார்பரு உலகத்தில் இருக்க அத்தனை கண்டெய்னர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. மிகப்பெரிய ஹார்பர், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹார்பர் வந்து சிங்கப்பூர் ஹார்பர் வந்து. இங்கேருந்து பல நாடுகளுக்கு வந்து சரக்கு கப்பல் போகுது, டிரான்சிட் ஆகுது. பல சரக்குகள் இங்கேருந்து போகுது. ஏன்னா ஒரு நெக்கில் இருக்கிறதுனால இங்கேருந்து ஈஸியாக போகலாம். இங்கேருந்து நீங்கள் பசிபிக் ஓஷன், இங்கேருந்து அட்லாண்டிக் ஓஷன் ஈஸியாக இருக்குது. சுவேஸ் கனல் வழியாக போயிடலாம், இது பணமாக வழியாக போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டிரான்சிட் அப்படிங்க இருக்குது. ஜப்பான் நிறைய கொரிய கண்ட்ரீஸ்க்கு இங்கேருந்து கார்கோ ஷிப்ஸ் போகுது. கம்பேர் பண்ண அருமையான ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹார்பர் சம்மந்தப்பட்டு தான் எல்லாமே. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக அந்த லாஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு இந்த லாஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹார்பர் சம்மந்தப்பட்டது தான். பஸ்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள்
உட்காரத்துக்கு டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இங்கே பாருங்கள் பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து நிறுத்தணுன்னா இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், பஸ்ஸு நிற்கும். அடுத்த ஸ்டாப்பில் எல்லா இடத்துல நிற்காது, ஸ்டாப்பில் மட்டும் தான் நிற்கும் பஸ்ஸு. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, 5 ஸ்டாப் இருக்குது, மணி 1 ஆயிருச்சு. போய் இறங்கிட்டு ஒரு 2-3 ரைடு பண்ணுவோம், அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். அதான் ஃபஸ்ட்டோட பிளான் நம்ம. ஓகேங்களா? ஸோ வாங்க போவோம். இன்னும் செம்ம சன்னி மார்னிங் சென்டோஸா நோக்கி நம்ம பயணத்தை தொடருவோம். ஓகே, பஸ்ஸில் இறங்கிட்டோம் நம்ம. ஏன்னா இப்போ கேபிள் கார் நோக்கி தான் போகிறோம். இந்த சென்டோஸா வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தீம் பார்க்கில் ஒன்று. எந்த பக்கம் போகணும்னு தெரியல. பஸ் சர்வீஸ் நம்ம கேபிள் கார் எடுத்துருக்கோம். இந்த பக்கம் போய் கேட்பாங்க. சரி, 3 ரயில் கூட இருக்கு நினைக்கிறேன் சென்டோஸாவுக்கு. அப்படி கேபிள் கார் தான் எடுத்துருவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போட்டுருக்கு பாருங்கள், சென்டோஸா எக்ஸ்பிரஸ்ஸு ஹார்பர் ஃபோன் சென்டர். ஸோ மேலே போக சொல்கிறாங்க. மாலுக்குள்ளேயே வந்து மேலே வந்து இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் மேலே போய் ஏறுவோம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கேபிள் காரில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஏன்னா கேபிள் காரில் பார்த்தீங்கன்னா மொத்த சிட்டி வியூன்னு தெரியுதா, இங்கேருந்து ஹார்பர் ஏரியா எல்லாமே தெரியுது. இங்கே ஏதோ போட்டிருக்காங்க ஓரியோவுக்கும் தனி கடையா. மால் ஒரு மேட்ச்சாக இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ, ஓரியோ பிஸ்கெட் எவ்வளோ பிஸ்கெட். டிம் ஹார்டன்ஸ் திரும்பி கடை இருக்குன்னு தெரியும். டிம் ஹார்டன்ஸ் ஒரு மிகப்பெரிய கடை. ஒரு காஃபி குடிப்போம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி. காஃபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $4 வருது. $4 ஒரு 300 250 300 பக்கம் வரும். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி. French vanilla. Yeah, French vanilla. How would you like it, hot or ice? Hot please. So one French, what size? We have small, medium and large. காஃபி வாங்கியாச்சு. $8 ஆச்சு. ஒரு 750 ரூபா 600 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். சரி, கன்வர்ஷன் ஞாபகம் வச்சுக்க முடியலங்க, சாரி. வெயிட் பண்ணுவோம் காஃபிக்காக. வெனிலா ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்பவுமே சிரப் போடும்போது எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆட் பண்ணுவாங்க, அது எல்லா இடத்துலையும். ஸோ அதுதான் இங்கேயும் நார்மலாக நம்ம வந்து குடிக்க முடியாது காஃபியை. ஏன்னா அது கொஞ்சம் கசக்கும். காஃபி வந்து ஃப்ளேவர் போடுறோம், எனக்கு கொஞ்சம் கசக்கும். இந்தியாவில் ஃபில்டர் காஃபி நல்லாயிருக்கும், பட் இந்த காஃபிலாம் கொஞ்சம் பார்த்து தான் குடிக்கணும். வெயிட் பண்ணுவோம் காஃபிக்கு. காஃபி வாங்கியாச்சு டிம் ஹார்டன்ஸில். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நல்லா இருக்குது ஆக்சுவலாக, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரெஞ்ச் வெனிலா ரொம்பவே நல்லா இருக்குது. அமேசிங் கைஸ், செம்ம காஃபியாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இப்படி அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் தெளிவு வந்துருக்கு பாருங்கள், தெளிவு. நான் காலையில் இனிமேல் சாப்பிட்ல, இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். நான் இப்போ மணி 1 மணி ஆகுது. அன்சாப்பிட்ற இடத்துல இப்போ தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றேன். ஓகேங்களா? ஸோ சென்டோஸா எக்ஸ்பிரஸ் அங்கே இருக்குது. போகிறோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போவோம். ஆக்சுவலாக இந்த மாலுக்குள்ளேயே உங்களுக்கு மோனோ ரயில் போட்டிருக்காங்க. எப்படி போட்டாங்க சத்தியம் ஐடியா இல்லை. ஒரு மாலுக்குள்ளே ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் யோசிச்சு பாருங்களேன். காஃபிலேருந்து இன்னும் வெளியே வர முடியல, அப்புறம் அட்டகாசமாக இருக்குது. டிம் ஹார்டன்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மாலே அமேசிங்காக இருக்குது. ஆனால் கடைங்க நிறைய அவ்வளோ கடைங்க இருக்குது. எல்லாமே வந்து லோக்கல் கடைகள், எல்லாமே வந்து ஒரு வேறு லெவல் ஸ்டோர்ஸ். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டோர்ஸு. இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறேன். லெவல் 3 சொன்னாங்க, லெவல் 2 நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் கவனித்தேன், இங்கே யாருமே இங்கே லெவல் 0ன்னு நான் பார்க்கவே இல்லை. ஹோட்டலில் கூட பார்த்தேன், 0ன்ற நம்பரே இல்லை. 0 ஒருவேளை 0க்கு சிங்கப்பூரில் வேல்யூ இல்லையா? யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோம் பார்த்தீங்களா, அது லெவல் 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ அது கீழே எதாவது இருக்கா? அது இருக்கலாம். ஆனால் ஹோட்டலில் பார்க்கும்போது அந்த லெவல் 0ன்னு ஒன்று காட்ட மாட்டேங்குது. அவனோட எஸ்லேட்டர் ஏறுவோம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஒன்று வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்ட்ரீட் மாதிரியே இருக்குது. ஓ, இந்த கேபிளுக்கு அந்த பக்கம் போட்டிருக்கு. கீழே இறங்கி அந்த பக்கம் மாறுவோம். மோனோ ரயில் வந்துருக்கு, மோனோ ரயிலில் போயிடலாம். சில கேபிள் கார் கேட்டு அவங்களுக்கு தெரியல. சரி, அப்புறம் உள்ளே போய் பார்ப்போம். ரிட்டர்ன் வர மாதிரி ட்ரை பண்ணுவோம்.
கேபிள் கார். நாங்கள் என்னங்க ரொம்ப எக்ஸைட் பண்ணுறாருன்னு கேபிள் கார் வர்றதுக்கு ஆயிடுச்சு. 10,000 எக்ஸ்பிரஸ் மாடிக்குள்ள 3வது மாடியிலே இது இருக்குது. உள்ளே தான் ட்ரெயின் ஏறி நம்ம உள்ளே போக வேண்டியது தான். Let's go inside. எங்கேயும் தமிழர்கள் எதிலும் தமிழர்கள் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னாங்க இங்கே இறங்க சொல்லி 10 வருஷமாக சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்களாம். ஸோ பார்த்ததில் மகிழ்ச்சி. வாங்க யூனிவர்சல் ஸ்டுடியோஸுக்கு போவோம். மக்களே நம்ம யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் நெருங்கி வந்துட்டோம். இங்கே ஒரு உருண்டு பாருங்கள், உருண்டு சுற்றுது பாருங்கள். ஸோ அங்கே தான் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்குது. வந்துட்டோம். இதுக்குள்ளே நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். அந்த டிக்கெட் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ். நான் முன்னாடியே புக் பண்ணிட்டேன். ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் இருக்கும் முன்னாடியே நான் புக் பண்ணிட்டேன் இங்கே. ஸோ அதனால் ரிசர்வ் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தேன். எல்லாமே ஆன்லைனில் பண்ணலாம், இந்த ஏஜென்ட் வேணாம். திஸ் இஸ் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ். வந்துட்டோங்க. சென்டர்ஸுக்குள்ளே போவோம். ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சுன்னு சொன்னால இந்த பார் கோடை இங்கே ஸ்கேன் பண்ணோம். நாங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ இதான் அந்த பார் கோடு. வெளியில் இந்த ஃபுட்டு யாரும் எடுத்துகிட்டு வரக்கூடாது உள்ள. ஸோ அது வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குது. உள்ளே வந்துட்டோம் காய்ஸ். ஆக்சுவலாக மேப்போட பார்க்கோட Do you have any map for the... You can try scanning QR code. The one with the black box. this QR code, yes? Okay. What's the number? பாருங்க ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மேப்பை ஸ்கேன் பண்ணுவோம். இந்த மேப்பை ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அது ஸ்கேன் பண்ணிட்டோம். ஐடி போட சொல்லு. சரிங்க, பார்த்துட்டு வரும் மேப்பை. கண்டினியூ பண்ணுவோம். ரெண்டாவது ரைடை பிடிச்சி போவோம் போல். இந்த ரைடு எடுக்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். டூரிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ட்ரீட் வியூவில் அமைச்சிருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே கேபிள் கார் தெரியுறாங்க. ஒரு மேலே போகிறது போக ஆசைப்பட்டோம். பார்ப்போம் ரிட்டர்ன் போகும்போது. ஆனால் அதுக்கு சேர்த்து தான் டிக்கெட் வாங்கினேன். ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு. எப்படியாச்சும் ட்ரை பண்ணுவோம் போகிறதுக்கு ரிட்டர்ன் போகும்போது. சார் நேராக ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, இந்த பக்கம் ஸ்ட்ரீட் இருக்குது. எல்லாமே தெருவாக போட்டிருக்காங்க. உள்ள வெளியில் முக்கியமான அந்த வெளியில் சாப்பாடு எதுவுமே உள்ளே கிடையாது. வெளியில் பேக்கெலாம் செக் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க. சாப்பாடு எதுவுமே உள்ள அவ்வளோ கிடையாது. வரீங்கன்னா சாப்பாடை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது, வெளியே தான் வச்சுட்டு வரணும். கிட்ஸ் ரைடு எப்படி இருக்கு பார்ப்போம். ஒன்றோட பிரியுது அப்படியே. சின்ன குழந்தைலாம் வந்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளும் கிட்ஸ் ஆகிட்டோம். இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 5 minutes தான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஜாலியான ரைடு, பசங்களுக்குலாம் ஒரு ஜாலியான ரைடாக இருக்கும். அது அடுத்த ரைடு நோக்கி நம்ம பயணத்தை தொடங்குவோம். இன்றைக்கி 7 மணி வரைக்கும் இங்கே என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்புவோம். அடுத்த ரைடு இப்படி போனோம்னா இப்போ ஆக்சுவலாக ஆப் டவுன்லோட் பண்ண சொன்னாங்க. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், எல்லாமே காட்டுது ஆப்பில். ஸோ ஏதாவது ஒரு ரைட்டை பிடிச்சி அடுத்தது போகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ். எதுவுமே ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் பார்த்துருப்பீங்க தெரியல.
அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரைடு வந்து இங்கே அழகாக பண்ணி வச்சுருக்கோம். இங்கே சிங்கப்பூரில் யூனிவர்சிட்டி இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர்ஸு இருக்கும். ஸோ ரைடு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நாங்கள் மேலே போவோம். இதெல்லாம் வரக்கூடாது. கிளாஸ்ட்ரோஃபோபியா தான். கொஞ்சம் அடல்ட் ரைட் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரைட் இருக்கு நினைக்கிறேன். கொஞ்சம் அடல்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒரு படம் கூட பார்த்ததில்லை. ஆனால் எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஓகே, நான் கேமரா கட் பண்ணிடுறதோட ரைடு முடிச்சு நான் பேசுகிறேன். ஓகேங்களா? அமேசிங் காய்ஸ். சத்தியம் எதிர்பார்க்கல 3D கிளாஸில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பண்ண படமே கண்ணில் நிறுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளே ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் வந்து கட் பண்ணேன். நோ ரெக்கார்டிங் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஒரு வீடியோகிராஃபி அதோட பர்மிஷன்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனால தான் நான் கட் பண்ணேன். ஆனால் சொல்லிட்டு அடிச்சதில் இதில் சொன்ன அத்தனையும் உண்மை தான். யாரும் இப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் காஷியஸாக வந்து இந்த ரைடு அட்டன் பண்ணுங்க. உண்மையிலே வர்த்து. நான் வந்து எதிர்பார்க்கல. நாங்கள் அடுத்த ரைடு நோக்கி போவோம். கொஞ்சம் இருட்டாயிருச்சுல, இருங்க வெளிச்சம் வருது. ஸோ இங்கே வெளியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கடைங்க, ஷாப்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னொரு யூனிவர்சிட்டிஸ் வந்து யூஎஸில் கூட இருக்குது. விஷயம் என்ன பண்ணுறோம், ரோலர் கோஸ்டர் ஏற போகிறோம். நாங்கள் போய் ரோலர் கோஸ்டர் ஏறுறோம். சிலது பார்த்தீங்கன்னா வாலெட்லாம் வந்து நீங்கள் வந்து தனியாக வச்சுட்டு போகணும். எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இதை சின்ன ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகும்போது உங்களுக்கு ஏதாவது பறந்து போகணும் இருக்குது. அதனால் வீடியோ எதுவும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. பண்ணக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம லாக்கர்ஸில் வச்சுட்டு லாக்கர்ஸ் லாக்கர்ஸில் வச்சுட்டு நம்ம போவோம். வாலெட்டு, பஸ்ஸு, செல்ஃபோனு எல்லாமே லாக்கர்ஸில் வச்சுட்டு போவோம். I need to go to the roller coaster. Which is entrance? Entrance is here, but your cameras and your bags and your phones inside the locker. இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு சொன்னாங்க. லாக்கர்ஸ் இந்த ரைட் சைடில் இருக்குன்னாங்க. அவங்க வச்சுட்டு போவோம். ஹியூமன் போடுங்க, க்ரீன் போடுங்க. Entry data confirm. ஓகே, ரைடு முடிச்சுட்டு சந்திப்போம் நம்ம. ஓகேங்களா?